84வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இதை கேட்டுட்டு இருக்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, இரவு முழுதும் தூங்காம அழுறீங்க, இன்னும் யாரும் என் கண்ணீரை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க மனசுல கூட அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை ஏசப்பா பாக்குறாங்க. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வழியா ஏசப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவீங்க. அது எப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல, இதை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாடலா மாற்றுவாரு. இதை ஒரு துதியின் சத்தமா மாற்றுவாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ற வகையில ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கணும், உங்களுடைய கவலைகளை உங்களுக்கு மறக்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க யார்கிட்ட அழுறீங்கிறதுல முக்கியமா நீங்க கவனம் செலுத்தணும். மனுஷங்க கிட்ட போய் அழுதா அது வேஸ்ட். ஆனா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அழுதோம் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா பலன் உண்டு. பரிசுத்த வேதாகமத்துல கூட அநேக பேரை பார்க்கலாம். அந்நாள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுறாங்க. அதை ஆண்டவர் கேட்டு அவங்களுடைய அழுகைய ஒரு ஆனந்த களிப்பாக மாற பண்றாரு. அதே மாதிரி லாசரு மரித்த போது மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுறாங்க. அதை பார்த்து ஏசப்பா அங்க ஒரு அற்புதத்தை செய்றாரு. இப்படி ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அழுறவங்கள ஆண்டவர் புறம்பே தள்ளல, அந்த அழுகிய ஒரு ஆனந்த களிப்பா மாற பண்றாரு. இன்னும் அதே வசனத்துல பார்க்கும்போது மழையும் குளங்களையும் நிரப்பும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு குளம் மழையால் நிரப்பப்படுமோ, அதுவும் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அழுகை மட்டும் இல்ல, அழுகினால் வரும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அதை தாண்டி உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலையும் ஏசப்பா உங்களை நிரப்புவாங்க. ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புத அதிசயத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் காண செய்வாரு. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.